المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد. இன்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வாழ்த்துச் செய்தியான சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை சம்பந்தமான சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தொடரிலே பிரார்த்தனை, அதாவது துஆ எவ்வாறு நாங்கள் செய்யும் பொழுது, எந்த அமைப்பில் செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிப்பதற்கு அல்லாஹு தாலா போதுமானவனாக இருக்கிறான். அதாவது அங்கீகாரத்துக்கு மிகவுமே எங்களை அண்மித்து செய்யக்கூடிய சில விடயங்களை, அமைப்புகளை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நோக்குவோம். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் மூமினாக அசைக்க முடியாத ஈமானோடு இருந்து பிரார்த்தனை, அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய துஆவை அங்கீகரிக்கிறான். அதே மாதிரி துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கான சில முக்கியமான சில நிலைமைகளை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பகிர்ந்து கொள்வோம். முதலாவதாக, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ்வுடைய குதுரத்தை அறிந்து, அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களை சொல்லி, அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய அல்லாஹ் பற்றிய புகழை அதிகமாக சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸலவாத்து சொல்லி எங்களுடைய பிரார்த்தனையை ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக அது அங்கீகரிப்பதற்கு மிகவும் நெருக்கமான ஒரு வழியாக இருக்கும் என்ற விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழியாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இரண்டாவதாக, ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யும் பொழுது நான் அல்லாஹ்விடத்திலே நான் தவறு செய்திருக்கிறேன், அல்லாஹு தாலா என்னுடைய தவறை மன்னிப்பான், நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர என்னுடைய பாவங்களை தவறுகளை மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்ற நம்பிக்கையோடு நம்ம அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக நாங்கள் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் எங்களுடைய துஆவை அங்கீகரிப்பான், எங்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மூன்றாவதாக, நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து, அல்லாஹ் மீது ஆசை வைத்து எங்களுடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். யார் அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய துஆக்களை பிரார்த்தனைகளை ஆரம்பித்துக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய துஆக்களை அங்கீகரிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நபிமார்கள் பற்றி குறிப்பிடும் பொழுது இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத்தி வ யதுஊனனா ரகபன் வ ரஹபன் வ கானு லனா ஹாஷிஈன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை குறித்து குறிப்பிடும் பொழுது, நபிமார்கள் நல்ல விடயங்களிலே அவர்கள் விரைந்து செல்வார்கள், அவர்கள் அல்லாஹ்வை அழைப்பார்கள், ரகபன் அல்லாஹ்விடத்திலே ஆசை வைத்து அன்பு வைத்து அல்லாஹ்வை அழைப்பார்கள், ரஹபன் அல்லாஹ்வை பயந்தும் அழைப்பார்கள், வகானு லனா ஹாஷியின் அந்த நபிமார்கள் எங்களுக்கு பயந்த மக்களாகவே இருக்கிறார்கள், படைப்பாகவே இருக்கிறார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை சொல்லி காட்டுகிறான். ஆகவே அல்லாஹ்விடத்திலே ஆசை வைத்து பயந்து நம்ம துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான். நான்காவதாக, நாங்கள் கேட்கிற விடயத்திலே, நாங்கள் கேட்கிற பிரார்த்தனையிலே உறுதியான அசைக்க முடியாத ஈமானோடு நாங்கள் கேட்க வேண்டும். அந்த விடயத்திலேயே அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு இந்த விடயத்திலே வெற்றிகரமான ஒரு முடிவை தர வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது லா யகூலன்ன அஹதுக்கும் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி இன் ஷஅத் அல்லாஹும்ம இர்ஹம்னி இன் ஷஅத் லியஅஸிமில் மஸ்அலத வ இன்னஹு லா முஸ்தக்ரஹ லஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், யா அல்லாஹ், நீ நாடினால் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, நீ நாடினால் எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தா என்று நீங்கள் கேட்காதீர்கள். ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, நீங்கள் கேட்கிற கேள்வியை உறுதியான பிரார்த்தனையாக கேளுங்கள். யா அல்லாஹ், எனக்கு பாவத்தை மன்னித்து விடு, எனக்கு சுவர்க்கத்தை தா, எனக்கு ரஹ்மத்தை தா என்று உறுதியாக கேளுங்கள். அவ்வாறு கேட்டால் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஐந்தாவதாக, நாங்கள் கேட்கிற பிரார்த்தனையில் நாங்கள் அழுத்தமாக அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டும் என்ற விடயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எங்களுக்கு துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு முறையாக, ஒரு அமைப்பாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆறாவதாக, எல்லா வேளைகளிலும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அதேவரை இன்பத்தில் இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கை நல்லபடி வைத்து கொண்டிருந்தாலும் சரி, நாங்கள் எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வாறு பிரார்த்தனை செய்யும் பொழுது அது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக ஆகும். ஏனென்று சொன்னால், சில மோமின்கள், சில மனிதர்கள் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, பலாய் முசீபத்துகள் மாத்திரம் ஏற்படும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அஞ்சி, அல்லாஹ்விடத்திலே பயந்து, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். அது மாத்திரம் அல்லாமல் நாங்கள் எல்லா வேலைகளிலும் எங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, நிச்சயமாக அல்லாஹ் தவிர வேறு யாருமே இதில் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, இந்த கஷ்டத்தை நீக்க முடியாது. யார் கஷ்டத்தை தந்தானோ அவனுக்கு மாத்திரம்தான் இதை நீக்க முடியும் என்ற அசைக்க முடியாத ஈமானோடு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த துஆவை, பிரார்த்தனையை நிச்சயமாக அங்கீகரிப்பான். ஏழாவதாக, எங்களுடைய துஆ பிரார்த்தனையிலே நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய குடும்பத்துக்காகவோ அல்ல எங்களுடைய சொத்துக்காகவோ எங்களுடைய ஆத்மாக்காகவோ எதிராக கேட்டுவிடக்கூடாது. அதாவது நாங்கள் எங்களுடைய துஆ பிரார்த்தனைகளை எங்களுக்கு சார்பாக நாங்கள் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான நல்ல ஒரு சந்தோஷத்தை தா, நாளை மறுமையிலே நிரந்தரமான சுவர்க்கத்தை தா, என்னுடைய வாழ்க்கையில் செழிப்பை தா என்று நாங்கள் எங்களுக்கு சார்பாக கேட்க வேண்டுமே தவிர நாங்கள் எதிராக கேட்டுவிடக்கூடாது. எட்டாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே திருப்பி துஆவை நாங்கள் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது, அதாவது 3 தடவைகள் அல்லது அதுக்கு மேற்பட்ட அதிகமாக நாங்கள் திருப்பி அல்லாஹ்விடத்திலே அழுத்தி கேட்கும் பொழுது, கெஞ்சி கேட்கும் பொழுது அல்லாஹ் அதை அங்கீகரிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். 9வதாக, நாங்கள் கேட்கிற பிரார்த்தனையின் போது நாங்கள் கிபுலாவை முன்னோக்கியவர்களாக, அதாவது காபத்துல்லாவுடைய திசையை முன்னோக்கியவர்களாக கேட்கும் பொழுது அந்த துஆ அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை அடையும். அதாவது அது மிகவும் விரும்பத்தக்க விஷயமாக இருக்கும் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். 10வதாக, துஆ பிரார்த்தனை செய்யும் பொழுது நாங்கள் எங்களுடைய இரு கரங்களையும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி நாங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு காரணமாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், யார் ஒரு அடியான் இடத்திலே, அதாவது அல்லாஹ்விடத்திலே யார் ஒரு அடியான் தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி கேட்கிறானோ அந்த துஆவை அங்கீகரிப்பதை விட்டும் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன்மொழியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி நாங்கள் துஆ பிரார்த்தனை செய்யும் பொழுது நல்ல விடயங்கள், நாங்கள் செய்த நல்ல விடயங்களை அல்லாஹ்விடத்திலே முற்படுத்தி, அல்லாஹ் இதெல்லாம் நான் உனக்காகவே செய்திருக்கிறேன், என்னுடைய பிரார்த்தனை அங்கீகரி என்று நாங்கள் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கும் பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறதுக்கு போதுமானவனாக இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஒரு துஆவை பிரார்த்தனையை கேட்கும் பொழுது அது நல்ல ஒரு துஆவாக, நல்ல ஒரு அமைப்பிலே நாங்கள் நல்ல ஒரு விஷயத்தை தரக்கூடிய, விளைவை தரக்கூடிய ஒரு துஆவை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால், சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு இவ்வளவு தீங்கு ஏற்படுத்தி விடு, அல்ல இவங்களுடைய சொத்தை அல்லது அங்கே அவருடைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா தீங்காக அமைத்து விடு என்று கேட்காமல் நாங்கள் எங்களுடைய துஆக்கள் நல்ல மாதிரியான துஆக்களை நாங்கள் கேட்க வேண்டும். இவ்வாறு நிச்சயமாக நாங்கள் துஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரார்த்தனை கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஆசை வைத்து, உயர்ந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பான் என்று கேட்க வேண்டும். இவ்வாறு கேட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா எங்களுடைய துஆ அங்கீகரிப்புக்கு போதுமானவன். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய துஆ பிரார்த்தனைகளில் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது புரண்டு நாங்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹ் தஆலா தான் எடுத்துக்கொள்வதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். உண்மை ஒரு மனிதன் பிரார்த்தனை கேட்கும் பொழுது என்னுடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே ஃபக்கீராக இருக்கிறேன், உன்னிடத்திலே நான் உதவி தேடி இருக்கிறேன், உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன், நான் இழிவானவனாக வந்திருக்கிறேன், உனக்கு அணிந்து வந்திருக்கிறேன், ஆக என்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பாயா என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
துஆவை அங்கீகரிப்புக்கு தகுதியானவனாக இருக்கிறான், அதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இதுமல்லாத ஏனைய அதிகமான வழிகளை துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கான முறைகளை எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். உண்மையிலே நாங்கள் எந்த வழிகளை துஆ அங்கீகரிப்பதற்கான வழிகளாக பார்த்தோமோ அதை இயன்ற அளவு எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி மரணிக்கிற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ونحمل هم هدي الجاليات بآيات الكتاب البينات بها كم أبصروا سبل النجاة فضجوا بالشهادة ناطقين فضجوا بالشهادة ناطقين